நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நீதி கிடைக்கும் என்று ஆவியோடு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு இருப்பதாக பவுல் சொல்வதை பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பருந்தியும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவளாய் இருப்போம் என்று பார்க்கிறோம். நம்பிக்கை என்பது முடிவு வரையும் உறுதியாக இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அவருடைய வயது 75 வயது. அதற்கு பின்னால் வருஷங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறாதபடிக்கு அவர் வாழ்க்கையிலே வருஷங்கள் சென்று கொண்டே இருக்கின்ற போது அவர் நம்பிக்கையை இழந்து விடாதபடிக்கு இங்கே பவுல் சொல்கிற வண்ணமாக ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பருந்தியும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் என்று பார்க்கிறோம். அவர் கடைசி வரைக்கும் நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். அதனால்தான் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக எண்ணப்பட்டார். நாம் யாவருக்கும் விசுவாசிகளுக்கு தகப்பனாக சொல்லப்படுகிறார். காரணம், நம் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு நம்புகின்றோம். அநேக நேரங்கள் தடையான காரியங்கள், தடுமாற்றமான பாதைகள், குழப்பமான சூழ்நிலைகள் கடந்து வரும்போது நம்பிக்கை குறைந்து விடுகிறது. ஆனால் இங்கே பவுல் தெளிவாக சொல்கிறார், நம்பிக்கையிலே நீங்கள் முடிவு பருந்தியும் உறுதியாக பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்பிக்கையை கடைசி வரைக்கும் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். யோபின் வாழ்க்கையில் கூட எல்லாவற்றையும் இழந்தபோது கூட அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் அந்த கனமான ஒரு காரியம்தான் யோபின் வாழ்க்கையிலே முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையானது சிறப்பாக இந்த உலகத்தில் யாவரும் நம்பும்படியான ஒரு மேன்மையை யோபுடைய வாழ்க்கை காண்பிக்கிறது. அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு நம்புவது மாத்திரமல்ல, எப்போதும் நம்பும்படியாக கொன்று போட்டாலும் நம்ப வேண்டும் சொல்லி அதே யோபு சொல்வது போல நம் வாழ்க்கையிலே நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு கடைசி வரைக்கும் நம்புவோம். அழைத்த தேவன் அற்புதம் செய்ய இன்றைக்கும் வல்லமையுள்ளவரும் இன்றைக்கும் பெரிய தேவனாக இருக்கிறபடினாலே அந்த அனுபவத்தில் செல்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லை, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். பவுல் அறிக்கை செய்வது போல, இந்த எபிரேய ஆக்கியோன் அறிக்கை செய்வது போல ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பருந்தியும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும்படியாக நாம் இப்போ கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, அந்த அனுபவத்தில் செல்லும்போது எங்கள் வாழ்விலே விடத்திலே சகலவிதமான பங்கை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஐயா. எங்கள் நம்பிக்கை நாங்கள் எப்போதும் சிறந்து விளங்க முடிவு மட்டும் உறுதியாக இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்ய, எந்த நிலைமையிலையும் நாங்கள் நம்பிக்கை இழக்காதபடிக்கு தேவன் எங்களோடு கூட தொடர்ந்து வரும்படியாக எங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.